ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஆஃப்டர்நூன் பிசிமெல்லாம் பாத் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அட்டம்ப்ட்டு. லாஸ்ட் வீக் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால அது ரொம்ப ஓவர் பருப்பு சாதம் மாதிரி ஆயிடுச்சு. பருப்பு சாதத்தோட பருப்பு சாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் அட்டம்ப்ட் இன்றைக்கி. பட் என்ன சூப்பராக வந்துருந்துச்சு ஃபைனல் அவுட்புட். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியா, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம் அண்ட் காஞ்ச மிளகா, கலருக்காக காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி பொடி ரெடி பண்ணி வச்சாச்சு. சைடில் வந்து அரிசி அண்ட் பருப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நார்மலாக செய்கிற மாதிரி நம்ம செஞ்சுட்டு இந்த பருப்பும் நான் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நம்ம பிரிஞ்சி மாதிரியே கூட செய்யலாம். எல்லாமே ஒன் பாட் மாதிரி எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு விசில் 2 to 3 விசில் வச்சா போதும். 1 glass ஆஃப் ரைஸ்க்கு 5 glass ஆஃப் வாட்டர் வச்சா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி இந்த டைம் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம அப்படி ட்ரை பண்ணி யோசிச்சு வச்சுருக்கேன், லைக் ஃபுல்லாக 1 pot ரைஸ் மாதிரி. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஈவினிங்காக என்னாச்சு, சரி நம்ம சும்மா டீ குடிக்கலான்னு போகும்போது கடைசியில் வி எண்டட் அப் இன் பாம் ஷோர் வந்து தான் வந்தோம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மந்தி சாப்பிட்டாரு. நான் வந்து எக் பிரியாணி சாப்பிட்டேன். அண்ட் என் பையனும் அங்கே நல்லா சாப்பிட்டான், டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டெசர்ட்க்கு என்ன சாப்பிட்லான்னு பார்க்க நான் வந்துட்டு மேங்கோ பேனக்கோட்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அவர் வந்து ஃபலூடா வாங்கினார், எஸ்கே போயிட்டார். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது டேஸ்ட் இல்லை. பட் ஓகே, வேறு வழியே இல்லாமல் லபக்குன்னு முழுங்கிட்டேன் நான் அதை. பட் ஃபலூடா சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னோட மண்டே ரொட்டீன் இப்படி தான் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.